சுப்ஹானல்லாஹ். ரஜபுல நடந்த சரித்திரங்கள் ஏராளமான சரித்திரம். அதுல குறிப்பாக 7 சரித்திரம் யாரு எந்த இமாம்களிடத்திலேயும் கருத்து வேற்றுமை இல்லாத, ஹிலாஃப் இல்லாத மிக சஹீஹான ரிவாயத்துகளை நகல் செய்திருக்கிறார்கள். இந்த ரஜபுடைய மாதத்தில் 7 முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. முதலாவது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் யுத்தம் நடந்த அண்மையில் முதலாவது நிகழ்வு நடந்தது ரஜபுல. தஹ்வீலுல் கிப்லா. அல்லாஹ் முஸ்லிம்களுடைய கிப்லாவை மாற்றிய மாதம். தஹ்வீலுல் கிப்லா என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கிப்லாவிலே தொழுதிருக்கிறார்கள். அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நக்ல் செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 16 அல்லது 17 வருஷம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை தான் கிப்லாவாக எடுத்து தொழுதார்கள். இப்பொழுது எப்படி காபா எங்களுக்கு கிப்லாவாக இருக்கிறதோ மஸ்ஜிதுல் அக்ஸா தான் கிப்லா. ஆனால் நபி அவர்களுக்கு ஆசை இருந்தது, திரும்பவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுத மஸ்ஜிதுல் ஹராம் கிப்லாவாக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம், ஆசை இருந்தது. திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். நபியே, கத் நரா தகல்லுப் வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, வஹி இறங்க மாட்டாதா, கிப்லா மாற்றப்பட மாட்டாதா என்று ஆவலுடன் நீங்கள் வஹியை, உங்களுடைய பார்வையை வானத்தின் பக்கம் திருப்பி பார்த்து கொண்டிருந்தீர்கள். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். 17 மாதங்கள் அல்லது 16 மாதங்கள் பைத்துல் மக்திஸை கிப்லாவாக எடுத்து தொழுதது போதும் நபியே, இதோ நீங்கள் விரும்பிய மஸ்ஜிதுல் ஹராமை கிப்லாவாக எடுத்து தொழுங்கள் என்ற ஆயத் இறக்குது. அவர்களுக்கு பின்னால தொழுத ஒரு சஹாபி வருகிறார், மஸ்ஜிதுல் கிப்லத்தைனுக்கு வருகிறார். சஹாபாக்கள் திரும்பவும் மஸ்ஜிதுல் அக்ஸா பழைய கிப்லாவிலே தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த சஹாபி வந்து சொல்கிறார், அஷ்ஹது பில்லாஹ், நான் அல்லாஹுவை கொண்டு சாட்சி சொல்கிறேன், இப்பொழுது நபியவர்களுக்கு பின்னால் நான் தொழுதுவிட்டு வருகிறேன், கிப்லா மாற்றப்பட்டு விட்டது. சஹாபாக்கள் தொழுகையிலே அசருடைய தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள். 2 ரகாத்துக்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தொழுதார்கள். இவர் வந்து சொல்ல அடுத்த 2 ரகாத்தையும் சஹாபாக்கள் அரை வட்டம் போல் திரும்பி மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் தொழுதார்கள். அந்த 4 ரகாத் தொழுகை 2 கிப்லாவாக தொழப்பட்டது. அதனால் அந்த மஸ்ஜிதுக்கு பெயர் மஸ்ஜித் கிப்லத்தை. இது நடந்தது ரஜபுல. அப்ப இது ஞாபகப்படுத்த கூடாதா? அதுக்கு பிதாத் என்று சொல்வீர்களா? அல்லது மக்களுக்கு அதனுடைய இல்மை கொடுக்க மாட்டீர்களா? யோசியுங்கள். இவைகள் பேசப்படுவதில்லை, மக்களுக்கு தெரியாது. ஏன்? பொதுவாக சொன்னாச்சே, மாதங்களுக்கு சிறப்பு கிடையாது, மாதங்களுக்கு சிறப்பு கிடையாது, இடங்களுக்கு சிறப்பில்லை, அப்படி குறிப்பாக்க வேண்டிய தேவை இல்லை என்றுவார்கள். அடை தஹ்வீலுல் கிப்லா என்பது உலமாக்கள் இந்த மசாலாவையே பேசுவார்கள். ஹுக்முன் ஜதீத், புதிய சட்டம், புதிய கிப்லா. இது ரஜபுல நடந்தது, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. அடுத்த ஒரு சரித்திரம் நடக்குது. முஸ்லிம்கள் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போனார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனது போன்று ஹபஷாவுக்கு போனார்கள். ஹபஷாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் நல்ல ஒரு மன்னர், அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். சஹாபாக்கள் ஹபஷாவுக்கு போய் அவர்களுக்கு அங்கே தஅவா செய்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாஷிக்கு கடிதம் எழுதினார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மின் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். இது முஹம்மது இப்னு அப்துல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய கடிதம். ஏ நஜ்ஜாஷியே, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். ஹஜரத் ஈசா அல்லாஹ்வுடைய குமாரர் அல்ல, அவர் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர். அவர் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டிருக்கிறார். உன்னை தெளிவான கலிமாவின் பக்கம் நான் அழைக்கிறேன் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்ஜாஷிக்கு கடிதம் எழுதினார்கள். நஜ்ஜாஷி திரும்பவும் ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் எழுதினார்கள். வ அலைக்குமுஸ் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாத்தை சொல்லிவிட்டு உங்களுடைய இஸ்லாத்தை நான் கபூல் செய்து விட்டேன் என்று நஜ்ஜாஷி மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். முஸ்லிம்கள் நஜ்ஜாஷியின் பக்கம் ஹிஜ்ரத் போனது இந்த ரஜபுடைய மாதம் 5வது வருடம், ஹிஜ்ரி 5 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நஜ்ஜாஷி அங்கேயே மரணித்தார், முஸ்லிமாக மரணித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் அவருக்கு காயிப் ஜனாஸா தொழுவித்தார்கள். புகாரில ஹதீஸ் இருக்கிறது. இது நடந்தது ரஜபுடைய மாதத்தில். 3வது மிகப்பெரிய ஒரு யுத்தம் கஸ்வத்து தபூக். இந்த யுத்தத்துடைய தளபதியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் தான் யுத்தத்துடைய காயிதாக போனார்கள். 70,000 சஹாபாக்கள் யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள். இன்னும் ஒரு ரிவாயத் 40,000 சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். இந்த யுத்தம் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக கலந்து கொண்ட யுத்தம் கஸ்வத்து தபூக். சூரா தௌபாவை பிரட்டினா சூரா தௌபாவுடைய அநேகமான ஆயத்துக்கள் தபூக்குடைய யுத்தத்தில் இறங்கின ஆயத்துக்கள், தபூக்கை பற்றி சொல்லக்கூடிய ஆயத்துக்கள். இது நடந்தது ஹிஜ்ரி 9வது வருஷம் ரஜபுடைய மாதம். 4வது சரித்திரம், எந்த முஸ்லிம்களாலும் மறுக்க முடியாத, இப்பொழுது ராஃபிதாக்கள் ஷியாக்கள் இதனை மறுக்கிறார்கள். அல் இஸ்ரா வல் மிஅராஜ், இஸ்ரா மிஅராஜுடைய பிரயாணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன அபூர்வ சரித்திரம் நடந்தது இந்த மாதத்தில், ரஜபுடைய மாதத்தில். 10வது வருடம் கஸ்வத்து தபூக் 9, இஸ்ரா மிஅராஜ் 10. எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு! அது நடந்தது ரஜபுடைய மாதத்தில். பல கருத்துகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அல ஸஹீஹ் இமாம் முபாரக் ஃபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அர்-ரஹீகுல் மக்தூம் என்ற கிதாபில மிக சரியான ரிவாயத்துகளை கொண்டு வருவார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் ரஜபுடைய மாதத்தின் 10வது வருடம் தான் இஸ்ரா மிஅராஜுடைய பிரயாணம் நடந்தது. 5வது சரித்திரம் டமஸ்கஸ். டமஸ்கஸ் என்றால் சிரியாவுடைய தலைநகரம், ஆசிமத்து சிரியா. இதற்கு எதிராக யுத்தம் நடந்தது. யுத்தத்துடைய தளபதியாக 2 சஹாபாக்கள் போனார்கள். அபூ உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, சைஃபுல்லாஹ் அல் மஸ்லூல், அல்லாஹ்வின் உருவப்பட்ட வாள் என்று அழைக்கப்படுகின்ற காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த 2 பேரும் தான் திமிஷ்கை வெற்றி கொண்டார்கள். டமஸ்கஸ் சிரியாவுடைய தலைநகரத்தை வெற்றி கொண்டார்கள். அது இந்த ரஜபுடைய மாதம் 14வது பிறை, 14வது வருடம் ரஜபுடைய மாதம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதற்கு பின்னால ஒரு நிகழ்வு வருகிறது. யர்மூக்குடைய யுத்தம், வரலாற்றில் பேசப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு யுத்தம். இந்த யர்மூக்குக்கும் தலைமை தாங்கினது காலித் இப்னுல் வலீத். அது இதே ரஜபுடைய மாதம் 15வது ஹிஜ்ரி 15 வெற்றி கொள்ளப்படுகிறது. 7வதாக நீண்ட காலத்துக்கு பின்னால மஅரகத்து ஸல்லாகா என்ற ஒரு யுத்தம் நடந்தது. பாரிய ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தை அந்த காலத்தில் இருந்த ஒருவர் மேற்கொண்டார். அது ஹிஜ்ரி 379வது வருடம். இவ்வளவு நிகழ்வுகளும் இந்த ரஜபுல நடைபெற்றிருக்கிறது. சில முக்கியமான இமாம்களுடைய வஃபாத். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த மதுஹபையை உருவாக்கினவர். 204 என்றால் நாங்க இருக்கிறோம் 1446. 206 என்றால் குர்ஆன் ஹதீஸுடைய வார்த்தைகளை முதலாவது கண்டவர் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்பொழுது எந்த கிதாபுகளும் இல்லாத காலம். அவர்களுடைய வஃபாத் இந்த ரஜபுடைய மாதம். அதே போன்று 5வது ஹலீஃபா என்று அழைக்கப்படுகின்ற உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீதமான ஆட்சி செய்தவர். அவர் வஃபாத்தானதும் இந்த ரஜபுடைய மாதம். வரலாற்று கிதாபுகளில் உறுதிமிக்க கிதாபை எழுதின ஜாதுல் மஆதுடைய ஆசிரியர் அதாவது இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மரணித்தது இந்த ரஜபுடைய மாதத்தில. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படியாக வரலாற்று நெடுகிலும்
ரஜபுடைய மாதம் சிறப்பு பெறுகிறது. இந்த பேர்ல ஒரு இமாம் இருக்கிறார், இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உலமாக்கள் எல்லோருக்கும் தெரியும், இப்னு ரஜப் ஹம்பலி ஒரு வார்த்தையை சொன்னால் அது ஒசக்கவால் எடுபடும். அவ்வளவு முக்கியமான ஒரு இமாம். அவருடைய பேரும் ரஜப் தான், இப்னு ரஜப் அல் ஹம்பலி. அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தை சொல்லுகிறார்கள், ஷஹ்ரு ரஜப், ரஜபுடைய மாதம் என்பது மிஃப்தாஹு குல்லி கைரின் வல் பரக்கா, முழு பரக்கத்துடைய முழு நலவுடைய சாவி ரஜபுடைய மாதம் தான். இந்த மாதத்திலேயும் ஒருவன் பாவம் செய்ய மாட்டான். அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு மாதம். புகாரியுடைய விரிவுரையாளர் இமாம் அல்லாமா இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரஜப் சம்பந்தமாக, இந்த மாதம் சம்பந்தமான ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார். தபியீனுல் அஜப் பிமா வரத ஃபீ ஃபضل ரஜப் என்ற ஒரு கிதாப். அந்த கிதாபில் இந்த மாதத்துடைய முழு சிறப்பையும் கொண்டு வந்திருக்கிறார். இது எங்களிடத்திலே பேசப்படுவதில்லை. உலக வரலாற்று பின்னணியில் சாதித்தவர்களுடைய பெயர் எங்கட குழந்தை பாடம். உலக வரலாற்றில் நடந்த சரித்திரங்கள் அது எங்களுடைய சிலபஸ்லையும் இருக்கிறது. அதனை மாணவர்கள் மனனமிடுகிறார்கள். அந்த சரித்திரங்கள் தெரியும். ஆனால் ஷரீஅத்தோடு குர்ஆனோடு சுன்னாவோடு ஒட்டிய இந்த அருமையான நிகழ்வுகள் அது எங்கட சிலபஸ்லயும் இல்ல. அதை பத்தி உள்ள அறிவும் எங்களுக்கு இல்ல. அதனை யாரும் வாசிக்கிறதும் இல்ல. எடுத்து படியுங்கள். தஹ்வீலுல் கிப்லா, கிப்லா எப்படி மாற்றப்பட்டது, யுத்தங்களுடைய பின்னணியை படியுங்கள். 70,000 சஹாபாக்களுக்கு தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ஒரு சமூகத்துடைய தலைவர் மட்டுமல்ல, யுத்தத்துடைய தளபதியாக போயிருக்கிறார். எதையெல்லாம் சாதித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை படிக்க வேண்டும்.